வெல்கம் வியூவர்ஸ். செப்டம்பர் 20, 1988 அன்னைக்கு காலையில் 8:30 மணி அளவில் தன்னோட வீட்டை விட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வெளியே கிளம்புறா. இந்த பொண்ணோட பேர் தான் தாரா லீ காலிகோ. அப்படி சைக்கிளில் வீலிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போன தாரா திரும்ப வரவே கிடையாது. 12:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரா தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே 12:30 மணி ஆனதும் தாராவோட அம்மாவான டோயல் தாரா வர வழியில் போய் நிற்கவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த வழியில் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த பக்கம் தாரா வர மாதிரி தெரியலை. டைம் ஆக ஆக டோயலுக்கு ரொம்பவே பயம் அதிகமாகவும் செய்யுது. ரொம்பவே பயந்து போகிற டோயல் அந்த சமயத்தில் போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. அப்போ பதிவு பண்ண கேஸ் தான் இது. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான தீர்வு கிடைக்கவே இல்லை. இந்த கேஸை ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்றத கேட்டிங்கன்னா 2023 ஜூன் மாதம் கூட இந்த கேஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய FBI திணற வச்ச கேஸுனா இந்த தாரா காலிகோ கேஸ் தான். என்ன ஆச்சு, தாராவுக்கு யார் கடத்திட்டு போனாங்க, இப்போ என்ன மாதிரி நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாரா லீ காலிகோ 1969 பிப்ரவரி 28 பிறக்கிறாங்க. நார்மலான குடும்பத்தில் பிறந்து வளர்கிற தாராவுக்கு 2 அண்ணன்களும் ஒரு தங்கச்சியும் இருக்கிறாங்க. தாரா தான் வீட்டில் முதல் பொண்ணாக இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச பொண்ணாகவும் இருந்திருக்கிறாங்க. தாராவோட அப்பா பேர் டேவிட் காலிகோ, அம்மாவோட பேர் தான் டோயல். நார்மலான குடும்பத்தில் பிறந்து வளர்கிற தாரா நார்மலான பொண்ணாக தான் இருந்திருக்கிறாங்க. சம்பவம் நடந்த நாளான 20 செப்டம்பர் 1988 அன்னைக்கு தாரா எந்த மாதிரியான நிலையில் காணாமல் போடுறாங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா, தினசரி சைக்கிள் ஓட்டுறத பழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்த தாரா அன்னைக்கும் அதே மாதிரி தான் சைக்கிள் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சைக்கிளை எடுத்துகிட்டு வெளியவும் போகிறாங்க. தாரா ரொம்ப தூரமாக போய் வண்டி ஓட்டுற பழக்கம் வச்சுக்காம தான் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடத்துல தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது வீட்டுக்கும் ரோட்டுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, குறிப்பிட்ட தூரம் தான் இருந்திருக்கு. வண்டியை வெளியே எடுத்துக்கிட்டு போகும்போதே தாரா ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. டயர் ரொம்பவே மோசமான நிலையில் இருந்திருக்கு. அதை உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. டயர் சரியில்லாமல் இருக்குது, எப்போ வேணாலும் டயர் பஞ்சராக வாய்ப்பு இருக்குது, அப்படி நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்ற மாதிரி டோயல் கிட்ட சொல்லவும் செஞ்சுருக்கிறா தாரா. இதை கேட்ட டோயல் சரி நான் வந்துடுறேன், உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் மதியத்துக்கான உணவையும் சேர்த்து தாராவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் தாரா உணவை வாங்கிட்டு போக மறுத்துட்டாங்க. எனக்கு ஃபுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன தாரா இதுக்கு மேலே என்ன ஆச்சுன்றதை பற்றி கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கும். வெளியே போன தாரா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மணி 12:30 ஆயிடுச்சு. காலையில் 8:30க்கு வெளியே போன பொண்ணு இவ்வளோ நேரம் ஆயும் இன்னும் வரலையே அப்படின்னுட்டு அம்மா என்ன செய்கிறாங்கன்னா போய் பார்க்கவும் செய்கிறாங்க. இந்த ரோட்டில் தானே வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கவனித்து பார்க்குற அம்மாவுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல தாரா இல்லை, தாராவோட சைக்கிளும் இல்லை, தாராவும் தென்படலைன்றதுனால கொஞ்சம் தூரம் தேடிக்கிட்டே போகிறாங்க டோயல். நடந்து கொஞ்சம் தூரம் தேடிக்கிட்டே போயிட்டுருக்க அந்த இடத்துல ஒரு பொருள் தென்படுது. அந்த பொருள் தாரா விரும்பி கேட்கக்கூடிய வாக்மேன், சோனி கம்பெனியோட வாக்மேன் தான் அந்த இடத்துல உடஞ்ச நிலையில் இருந்திருக்கு. ரொம்பவே பயந்து போகிற டோயல் அந்த சமயத்தில் போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. அப்போ பதிவு பண்ண கேஸ் தான் இது. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான தீர்வு கிடைக்கவே இல்லை. அந்த இடத்துக்கு உடனடியாக வர போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரி சோதனையும் செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸ் கிடைச்ச மாதிரியும் தெரியல. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கவும் செய்கிறாங்க. தாரான்ற இங்கே ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்ததை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் செய்கிறாங்க. எல்லாரும் ஆமாம் நான் பார்த்தோம், ஆனால் அந்த பொண்ணு எங்கே போச்சு அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரியான பதிலை சொல்லியிருந்துருக்குறாங்க.
இந்த சமயத்தில் தான் டோயல் போலீஸ்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனும் தராங்க. அதாவது ரெகுலராக வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல ஒரு ட்ரக் வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும், அந்த ட்ரக் ஃபாலோ பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்ச டோயல் இதுக்கு மேலே வேணாம், வீலிங் பண்ண வேணாம், சைக்கிள் ஓட்ட வேணான்னு சொல்லிட்டு தான் பொண்ணை திருப்பி கூட்டிகிட்டு போனதாகவும் தகவல் ஒன்று சொல்கிறாங்க. அந்த ட்ரக் ஒயிட் கலரில் இருக்கும், ஜன்னல் எதுவும் இருக்காது, ஃபுல்லின் ஃபோல்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்துருக்குறாங்க போலீஸ்கிட்ட. இதை கேட்ட போலீஸ் இமீடியட்டாக அந்த ட்ரக்கை ட்ரேஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துல தேடினாலும் அந்த மாதிரி ஒரு ட்ரக்கு போலீஸ் கையில் கிடைக்கவே கிடையாதுன்னே சொல்லலாம். இவ்வளோ பெரிய விஷயமும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ மெக்சிகோ அப்படின்ற இடத்துல தான் நடந்துக்கிட்டு இருக்கு. வருஷங்கள் கடந்தோடுது, நாட்களும் கடந்தோடுது. 1989 மிகப்பெரிய ஷாக்கிங் காத்துக்கிட்டு இருந்திருக்கு போலீஸ்க்கு. ஜூன் 15, 1989 அப்போ போலீஸுக்கு ஒரு ஃபோன் ஒன்று போகுது. அது எதற்கு சம்மந்தப்பட்ட ஃபோன் அப்படின்றத கேட்டிங்கன்னா, தாரா காளிகாவோடைய ஃபோட்டோ ஒன்று இங்கே கீழே கிடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருக்குறாங்க. சம்பவ இடத்துக்கு போகிற போலீஸ் எப்படி கிடச்சிது, எங்கேருந்து கிடச்சிதுன்ற மாதிரி கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடைக்கு போனேன். அந்த இடத்துல ஒரு வெள்ளை கலர் ட்ரக் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அந்த ட்ரக்கை ஒட்டுன மாதிரியே ஒரு ஃபோட்டோ ஒன்று கீழே கடந்துச்சு. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் திரும்பி பார்க்கும்போது அந்த ட்ரக்குக்கு சம்மந்தமான ஆள் ஒருத்தர் வந்து அந்த ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு வயசு 30 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்குறாங்க. அந்த ட்ரக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த கேஸுக்கு சம்மந்தமான ஒயிட் கலர் ஃபுல்லி சீல் இருக்கிற ஒரு ட்ரக், ஜன்னல் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருந்துருக்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தா எனக்கு ரொம்பவே பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா சமீபமாக காணாமல் போன பொண்ணு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் நிறைய பார்த்துருக்கேன் இந்த தாரா காளிகாவை பற்றி. அந்த பொண்ணோட ஃபோட்டோ தான் இது. இதை பார்த்த எனக்கு என்ன செய்கிறதுன்னே புரியல, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்குறா. அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குற போலீஸ் இன்னமும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா கடத்தப்பட்டது தாரா காளிகா அப்படின்றத மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கூட இன்னொரு சின்ன பையனும் இருந்திருக்கிறான். இவங்க 2 பேத்தையும் கடத்திக்கிட்டு போயிருக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் யார் அவன் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரக் இப்போ தான் போயிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு பேனர் கார்டை வைக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரியான எந்த ஒரு ட்ரக்கும் அந்த இடத்த பாஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் போலீஸ்க்கு கிடைச்சிருந்துருக்கு. மறுபடியும் அந்த அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டான். தாரா காளிகாவை கடத்திட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு போலீஸ் என்கொயரியும் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தாரா காளிகாவை தானா அப்படின்ற மாதிரி கேட்கவும் செய்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை ரொம்பவே உத்து பார்க்குற அவங்க அம்மா டெஃபினட்டாக இது என் பொண்ணு தாரா தான் அப்படின்ற மாதிரியான பதிலை சொல்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் தாரா காளிகா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு அந்த முகத்தையும் காலில் இருக்கிற ஒரு தழும்பும் தான் உதாரணம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லவும் செஞ்சுருந்துருக்குறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற பையனை பார்த்தா ஹென்லி மாதிரி தெரியுது அப்படின்றதையும் சொல்லியிருந்துருக்குறாங்க. அந்த சிறுவனும் தாரா காளிகா காணாமல் போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் காணாமல் போனான் அப்படின்ற தகவல் போலீஸுக்கு கிடைச்சிருந்துருக்கு. அந்த ஹென்லின்ற சிறுவனோடைய பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இது என் பையனை மாதிரி தான் தெரியுது, இது என் பையனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சுருந்துருக்காங்க. அதாவது ஒரு கேஸை எடுத்த போலீஸுக்கு இன்னொரு கேஸும் சேர்ந்து கிடச்சிருக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் அந்த கேஸில் எண்டிங் என்ன மாதிரி இருக்குதுன்றத ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். ரொம்பவே பரபரப்பாக போலீஸ் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு திருப்பம் ஏற்படுது. 1990 காலகட்டத்தில் ஜூனி அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் கடத்தப்பட்ட சிறுவனுடைய எச்சங்கள் கிடைச்சிருக்கு. அதாவது பேர் பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அவனோட சிதைந்த உடல்கள் அங்கேருந்து எடுக்கப்படுது. அது அவன்தானா அப்படின்றத ஃபுல்லாக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவன்தான் அப்படின்ற மாதிரி போலீஸ் கேஸை முடிக்கிறாங்க இந்த இடத்துல. அதாவது ஹென்லியோட கேஸ் இந்த இடத்துல முடியுது. ஆனால் கூடவே இருந்த தாராவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இந்த நிமிஷம் வரைக்குமே மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஹென்லியோட சிதைந்த உடல் அவங்க வீட்டில் இருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கிடச்சிருந்துருக்கு.
ஆனால் தாராவோட வீட்டுக்கும் சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கும் இருக்கிற தூரம் 125 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல தாராவோட உடல் பாகங்கள் எதுவும் கிடைக்கல. தாரா காளிகாவோட கேஸ் ரொம்பவே கோல்டு கேஸாக மாற ஆரம்பித்த காலகட்டம் இதுதான். 2009 காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது போலீஸ்க்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரக்கூடிய அந்த லெட்டரில் என்னதான் இருக்குது அப்படின்றத கேட்டிங்கன்னா, அந்த லெட்டரில் இறந்து போன அந்த சிறுவனுடைய ஃபோட்டோவும் அவனுடைய முடியும் இருந்திருக்கு. ஒரு ஃபோட்டோவில் அந்த சிறுவனுடைய முகம் தெளிவான முறையில் இருந்திருக்கு. ஆனால் இன்னொரு ஃபோட்டோவில் அந்த சிறுவனுடைய வாய்க்கு மட்டும் பிளாக் கலர் பெனில் மார்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த லெட்டர் எங்கேருந்து வந்திருக்கு, யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு மேற்படி தகவலும் கிடைக்கல. அதே மாதிரி அந்த லெட்டரில் ஃபிங்கர் பிரிண்ட்டோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஷெரீப், அதாவது வலேன்சியா கவுண்டியோட ஷெரீப் என்னன்னு சொல்கிறாருன்னா, தாரா காளிகோ அன்னைக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க சமயத்தில் பின்னாடியே ஒரு ட்ரக் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அவங்க தாராவை இடித்து கொன்னுட்டதாகவும் அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கிறதாகவும் அவருக்கு தகவல் வந்துச்சு அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்லியிருந்திருக்கிறாரு. அந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியும், யார் கொலை செஞ்சாங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும் அப்படின்றத அந்த ஷெரீப் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அந்த நபர்களை என்னால் கைது செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. இவர் சொல்கிறது எதையுமே சீரியஸாக எடுத்துக்காத போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தாரா காளிகோ இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸை முடிக்கவும் செய்கிறாங்க. இப்போ ஜூன் மாதம் 2023 அப்போது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை எடுக்கும் போது தாரா காளிகாவோடைய கேஸும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கு. அதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய குழப்பத்தை கொண்ட இந்த கேஸை எப்படி முடிப்பாங்கன்றது பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஒரு சில இடத்துல தடயங்களை போலீஸ் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வேணும்னே நடந்துச்சா இல்லை தெரியாமல் மிஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாக தான் இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும். தாரா காளிகோ காணாமல் போய் 35 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கேஸுக்கான எண்டு எங்கே இருக்குது அப்படின்றத இன்னமும் போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் கிடைக்கல. சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று நெட்டில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்க பெண்மணி தாரா காளிகோ மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யார் அப்படின்றதையே இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே, உங்களுக்கு என்னுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட க்ரைம் சீன் ஃபோட்டோஸை பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க. அங்கே வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு கேஸோடைய க்ரைம் சீன் ஃபோட்டோஸ் அங்கே தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போய் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு கேஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டிகோட்ஸின் தமிழ் வாய்ஸ்.